பொதுவாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் சம்மந்தப்பட்ட கேசஸும் அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதும் உண்டு. ஒரு கன்சியூமர் ரிலேட்டட் கன்சியூமர் டிஸ்பியூட்டை ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ் நடக்கிறதுனாக்கா அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லேயோ தான் நடக்கும். சிவில் கேசஸ் சிட்டி சிவில் கோர்ட்டு இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இல்லை சப் கோர்ட்டு அது சம்மந்தப்பட்ட சிவில் கோர்ட்ஸ்லாம் நடக்கும். இதே மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட அதுக்கு விளைவாக வந்த எந்த விதமான கேசஸ்னாலோ ஜீவனாம்சம் அல்லது டைவர்ஸ் இல்லைனாக்கா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் திரும்பி சேர்ந்து வாழறதுக்கு கோரி ஃபைல் பண்ணுற கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் ஜுடிஷியல் செப்பரேஷன் பிரிஞ்சு வாழ சொல்லி ஃபைல் பண்ணுற கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கும். இந்த ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு தனியாக ஏன் ஏற்படுத்தினாங்கனாக்கா இதுக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்ட் ப்ரொசீஜர் இருக்குது. இது கணவன் மனைவின்ற உறவு அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த ஃபேமிலின்ற இன்ஸ்டிடியூஷன், குடும்பன்ற இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டியதை ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு இந்த ஃபேமிலி கோர்ட்ஸுன்றதை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபேமிலி கோர்ட்ஸுக்கும் சாதா சிவில் கோர்ட்டில் நடக்கிற கேசஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அந்த ப்ரொசீஜரில் என்ன டிஃப்ரென்சஸ்ஸை என்ன வேறுபாடுகளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி கோர்ட்ஸில் வக்காலத்துன்றது கிடையவே கிடையாது. அட்வொகேட்டோட ரோல் ஃபேமிலி கோர்ட்டில் ரொம்ப 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 கம்மி. டைரெக்டாக அட்வொகேட்டை எந்த ஃபேமிலி கோர்ட்லேயும் ஒரு கேஸை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு ஒரு அட்வொகேட்டை, இல்லைனா ஒரு அட்வொகேட் ஒருத்தர் தரப்பில் வராருனாக்கா அந்த அட்வொகேட் என்ன சொல்வார்னாக்கா ஐ எம் ரெப்ரசன்டிங் த பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்வார், இல்லைனாக்கா ஐ எம் ரெப்ரசன்டிங் த டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்வார். ஆனால் ஃபேமிலி கோர்ட்டில் மட்டும் ஐ எம் அசிஸ்டிங் த பிளைன்டிஃப் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவார். அதாவது ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிற ரைட்டு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவருக்கு சார்பாக வாதாடுறதுக்கான ரைட்டை ஒரு அட்வொகேட் வழக்கறிஞருக்கே கிடையாது. சாதாரணமாக நம்ம ஜீவாதார உரிமை என்னென்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துருக்குற ஜீவாதார உரிமை என்னென்னா எல்லாருக்கும் ஒரு லீகல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். எல்லாரும் அவரோட வாதத்தை ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடுறது ஒரு ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை எல்லா மனுஷனுக்கும். ஆனாக்கா ஃபேமிலி கோர்ட்டில் மட்டும் அது ஒரு எக்ஸம்ஷன். ஃபேமிலி கோர்ட்டில் அட்வொகேட்டோட ரோல் ரொம்ப கம்மி. அது மெயினான ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர். இந்த அட்வொகேட்டோட ரோல் கம்மின்றதுனால எல்லா ஹியரிங் மட்டும் இல்லாமல் ஒரு காப்பி ஆஃப் பேப்பர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வேறு எந்த ஸ்டேஜஸ்க்கும் இருக்குது சரி, பார்ட்டிஸை நேரடியாக கோர்ட்டுக்கு வர வேண்டியது அவசியமாகுது. ஸோ இது முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஃபேமிலி கோர்ட்டில் பார்க்குறது. ரெண்டாவது டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி கோர்ட்டோட கேசஸ் பொதுவாக ஒரு கேஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணிங்கன்னா இகோர்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த இகோர்ட்ஸ்ன்ற ஆப்லேயோ இல்லை ecourts.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயோ அந்த ஆப்லேயோ அந்த சம்மந்தப்பட்ட கோர்ட்டோட டீட்டெயில்ஸை போட்டு கேஸ் நம்பரை என்டர் பண்ணிங்கனாக்கா பார்ட்டிஸோட பேர் வந்துடும். யாருக்கும் கேஸுன்றது லிஸ்ட் ஆகிடும். எந்த டேட்டில் என்னென்ன நடந்ததுன்றது லிஸ்ட் ஆகிடும். ஆனால் ஃபேமிலி கோர்ட்டில் மட்டும் நடக்கிற கேஸஸை நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டிஸோட பேர் வராது. பார்ட்டிஸோட அந்த டைரெக்டான அந்த பேர் வராமல் அவங்களோட ப்ரைவசி காப்பாற்றப்படுகிறது. அது ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு முக்கியமான டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர். மூணாவது, கோர்ட்டு அதிகபட்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு மீடியேஷன் செட்டில்மெண்ட்டு சமரசம் மூலமாக கேஸை சால்வ் பண்ணணுன்னு முயற்சி பண்ணுவாங்க. ஃபேமிலி கோர்ட்டில் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கணவன் ஒரு மனைவி மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணுன்னே முதல் ஹியரிங் ரெண்டு பார்ட்டிஸும் கோர்ட் முன்னாடி நின்றுட்டாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கோர்ட்டு பண்ணுற ஒரு ஆர்டரு இந்த கேஸை மீடியேஷனுக்கோ இல்லைன்னா கவுன்சிலிங்க்கோ ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. மீடியேஷன் இல்லை கவுன்சிலிங் மூலமாக அந்த டிஸ்பியூட்டோட அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து அந்த கேஸோட அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ராவல் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஸோ ஃபேமிலி கோர்ட்ஸில் மீடியேஷன் செட்டில்மெண்ட் காம்ப்ரமைஸ் மூலமாக சமரசம் மூலமாக டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணணுன்னு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறது உண்டு. இது தவிர இருக்கிற முக்கியமான டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் என்னென்னா ஃபேமிலி கோர்ட்டில் நிறைய இன்கேமரா ப்ரொசீடிங்ஸை பார்க்க முடியும். இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ்னால் என்னென்னா ஒரு கோர்ட்டில்
பார்ட்டிஸு அந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் ஒரு தரப்புலையும் ஜட்ஜும் இருக்கிற இருந்து நடத்துகிற விசாரணை நடத்துகிற ப்ரொசீடிங்ஸுக்கு பேர் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னு. இது பொதுவாக மற்ற கேசஸ்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஃபேமிலி கோர்ட்ஸில் ரொம்ப காமன். ஃபேமிலி கோர்ட்ஸில் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸஸ் வெரி காமன். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எதுக்குன்னா பார்ட்டிஸோட உண்மையான நிலை அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க இல்லாத நேரத்தில் ஒரு சில விஷயங்களை ஜட்ஜால் விசாரிக்க முடியும். ஜட்ஜை நிறைய பேர் கேசஸ் நடக்கும்போது கேஸை பாஸ் ஓவர் பண்ணிவிட்டு பார்ட்டிஸ் வந்து நேரடியாக சேம்பருக்கு கூப்பிட்டு அவரோட சேம்பருக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுலாம் ரொம்ப சகஜமான விஷயம். ஃபேமிலி கோர்ட்ஸில் அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி டிஸ்டிங்க்டான ஃபீச்சர்ஸ்லாம் ஃபேமிலி கோர்ட்ஸில் இருக்குது. ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஒரு கேஸுன்னு சொல்லிட்டு நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.